الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم مفتاح الجنة الصلاة وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் தஃப்சீருல் குர்ஆனில் கரீம் திருக்குர்ஆன் விரிவுரை பயான் மஜ்லிஸ் தற்போது 118வது மாதத்தை அடைந்திருக்கிறது. இதுவரையிலும் சூரா பக்ராவினுடைய 238, 239 ஆகிய வசனங்களுக்கு உண்டான விரிவுரை விளக்கத்தை கடந்த வாரம் வரைக்கும் நாம் பார்த்து வந்தோம். 238, 239 ஆகிய இரண்டு வசனங்களுக்கு உண்டான விரிவுரை விளக்கத்தை நாம் 2 வாரங்களாக 2 பகுதிகளாக நாம் பார்த்துவிட்டு இந்த வாரம் நாம் 3வது பகுதியாக நாம் பார்க்கிறோம். கடந்த ரமலான் மாதத்திற்கு முன்புள்ள அந்த ஒரு வாரத்திலும் கடந்த வாரம் நடந்த அந்த விரிவுரையிலும் இந்த 2 வசனங்களுக்கு உண்டான கருத்து ரீதியான விரிவுரை விளக்கத்தை நாம் பார்த்தோம். அல்லாஹ் தஆலா அந்த 2 வசனங்களிலும் சொல்லியிருந்தால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட 5 வேளை தொழுகை ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா ஆகிய 5 வேளை தொழுகைகளில் பேருதலாக, கவனமாக, பயபக்தியாக நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக வஸ்ஸலாத்தில் உஸ்பா நடுத்தொழுகையில் பேருதலாக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். வகூமு லில்லாஹி கானிதீன் ஆக எல்லா தொழுகைகளிலும் அல்லாஹ்விற்கு முன்னிலையில் நீங்கள் நிற்கின்ற போது பணிந்தவாறு பயபக்தியோடு அல்லாஹ்விற்கு நாம் சிறப்பணிகின்றோம் என்கின்ற உணர்வோடு நீங்கள் நின்று தொழுகுங்கள். ஃபைனஹிஃப்தும் தொழுகையில் நிற்கும் சமயம் ஏதேனும் எதிரிகளால் அல்லது விஷ ஜந்துக்களால் உங்களுக்கு பயம் ஏற்பட்டு தொழுகையில் நிற்கக்கூடிய இடத்தில் நீங்கள் தொழ முடியாமல் தடுமாற்றம் உண்டாகி உங்களுக்கு பயம் உண்டானால் ஃபரிஜாலன் நீங்கள் நடந்து கொண்டே தொழுகுங்கள். அல்லது ருக்பானன் வாகனத்தில் பயணித்தவாறே நீங்கள் தொழுகுங்கள். ஆக மொத்தம் தொழுகையில் விடுவதற்கு உங்களுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. எப்படியாவது தொழுது விட வேண்டும். அது எதிரிகளுடைய பயம் வந்தாலும் சரி, விஷஜந்துக்களால் ஏற்படுகிற பயம் வந்தாலும் சரி, அல்லது நாம் நிற்கின்ற இடத்தில் அந்த கூரையை இடிந்து நம் மீது விடக்கூடிய ஒரு சூழலில் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு பயம் ஏற்பட்டால் ஒன்று நடந்தவாறு தொழுகுங்கள் அல்லது வாகனத்தில் பயணித்தவாறு தொழுகுங்கள். ஆக மொத்தம் தொழுகையை விடுவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. ஃபைதா அமின்தும் பயம் நீங்கி உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பட்டு விட்டால் ஃபத்குருல்லாஹ அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள். கமா அல்லமக்கும் அல்லாஹ் உங்களுக்கு அந்த தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கற்றுத் தந்தானோ அது போன்றே நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து தொழுகுங்கள். மாலம் தக்கூனு தஅலமூன் நீங்கள் அறியாதிருக்கும் காலத்தில் தொழுகைனா என்ன, தொழுகை எப்படி தொழ வேண்டும் என்று அறியாதிருக்கின்ற காலத்தில் உங்களுக்கு அல்லாஹ் எப்படி கற்றுத் தந்தானோ அது போன்றே அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூர்ந்து தொழுகுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த 2 வசனங்களை அல்லாஹ் தஆலா கூறி காட்டியிருந்தார்.
இந்த இரண்டு வசனங்களுக்கு உண்டான கருத்து ரீதியான விரிவுரை விளக்கத்தை தான் கடந்த 2 வாரங்களிலும் நாம் பார்த்தோம். இந்த வாரம் மார்க்க சட்ட ரீதியான விரிவுரை விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். மார்க்க சட்ட ரீதியான விரிவுரை விளக்கத்தை இந்த 2 வசனங்களுக்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்கிற போது அல்லாஹ் தஆலா தொழுகை சம்பந்தமான 100% சட்டத்தில் 50% சட்டத்தை இந்த 2 வசனங்களில் அல்லாஹ் தஆலா ரத்தின சுருக்கமாக கூறி காட்டிவிட்டார். இந்த 2 வசனங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சட்டத்தை அல்லாஹ் தஆலா அதில் பதித்தவாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார். அந்த எழுத்துக்களால் கூறப்படக்கூடிய அர்த்தங்கள், அந்த எழுத்துக்களால் வரக்கூடிய உள்ளார்ந்த அதுபோல வெளிப்படையான அந்த அர்த்தங்களை வைத்து பார்க்கிற போது இதற்கு குர்ஆனுடைய விஷயத்தில் தொழுகை சம்பந்தமாக சொல்லப்படக்கூடிய சட்டங்களில் 50 விதமான சட்டங்களை அல்லாஹ் தஆலா இந்த 2 வசனங்களில் நமக்கு கூறி காட்டிவிட்டான். 50% சட்டங்களை அல்லாஹ் தஆலா கூறி காட்டிவிட்டான் என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி, இங்கதான் நம்ம நல்லா கவனிக்கணும், 5 வேளை தொழுகைகளில் பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள், வஸ்ஸலாத்தில் முஸ்தா, நடுத்தொழுகையில் பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அந்த நடுத்தொழுகை என்றால் என்ன, நடுத்தொழுகை என்றால் என்ன என்பதற்கு உண்டான அந்த விஷயத்தை சொல்லி காட்டுகிற போது குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அஸ்ஸலாத்துல் முஸ்தா, அந்த வார்த்தைக்கு 3 விதமான அர்த்தங்கள் உண்டு. அஸ்ஸலாத்துல் முஸ்தா, நடுத்தொழுகை என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சிறப்பான தொழுகை அப்படின்னு இன்னொரு அர்த்தம். மூன்றாவது அர்த்தம் சிறப்பு தொழுகை அப்படின்னு மூன்றாவது அர்த்தம். இப்படியாக அல்லாஹ் தஆலா 3 அர்த்தங்கள் கொண்ட இந்த வார்த்தையை அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். வஸ்ஸலாத்துல் முஸ்தா, நடுத்தொழுகையில் பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லணும்னா அந்த 5 வேளை தொழுகையில் பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா போயிருக்கலாம். 5 வேளை தொழுகையில் பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்வதோடு மட்டுமல்லாம நமக்கு புரியும் விதமாக, கவனத்தை ஈர்க்கும் விதமாக நடுத்தொழுகையில் பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த நடுத்தொழுகை என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த விளக்கத்தை நம்ம கடந்த வாரம் நாம் சொல்கிற போது பெரும்பாலான அல்லாஹ்வுடைய வசனத்தை அடிப்படையாக நாம் வைக்கின்ற போது லுகத் தொழுகை தான் நடுத்தொழுகையாக இருக்கிறது. ஏன்னா நடுப்பகலில் தொழக்கூடிய தொழுகையாக இருப்பதால் லுகத் தொழுகை தான் நடுத்தொழுகை அப்படின்னு சில விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள் என்று நாம் சொன்னோம். ஒரு சில விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, இல்ல நடுத்தொழுகைனா அசர் தொழுகை தான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்தக் என்கின்ற அகழ்குழி போர் நடக்கின்ற அந்த சமயத்தில் எதிரிகளோடு அவர்கள் தாக்குதல் தொடுக்கின்ற அந்த சமயத்தில் அசர் தொழுகையை தொழுவதற்கு அவர்களுக்கு தாமதம் ஏற்பட்டு விட்டது. ஏன்னா எதிரிகளுடைய தாக்குதல் ரொம்ப வீரியமாக இருந்தது. அந்த நேரத்தில் நம்ம தொழுகையில நம்ம ஈடுபட்டோம்னா நம்மள அத்தனை பேரும் சாகடிக்கப்பட்டுருவோம், அங்க உயிர் நீக்கப்பட்டுருவோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுறதுனால உயிரை காப்பதும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை என்கின்ற அடிப்படையில அந்த இடத்துல எதிரிகளோடு நாம் தாக்குதல் புரிந்து அவர்களிடத்தில் நாம் வெற்றியை அடையக்கூடிய அந்த சமயத்தில் அசர் தொழுகையினுடைய நேரம் ரொம்பவும் குறுகிய நிலையில் வந்துவிட்டது, ரொம்ப நெருக்கடியான நிலைமையில் வந்துவிட்டது. அந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த எதிரிகளால் நமக்கு அசர் தொழுகைக்கான அந்த நேரம் ரொம்ப நெருக்கடிக்குள் ஆகிவிட்டது. அதனால மலஅல்லாஹு புயூத்தகும் நாரா, அல்லாஹ் தஆலா இந்த எதிரிகளுடைய வீடுகளையும் இந்த எதிரிகளுடைய வயிறுகளையும் நெருப்பால் நிரப்புவானாக என்று நபி அவர்கள் எதிரிகளை பார்த்து சாப்பிட்டு சொன்னார்கள். அதன் பிறகு அசர் தொழுகையை தொழுதார்கள். அதன் பிறகுதான் சூரியன் மறைவுக்கு வந்தது. சூரியன் மறைவுக்கு உண்டான அந்த நேரம் ஏற்பட்டது.
அந்த நேரத்துல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னாங்க, ஸலாத்து உஸ்தா, வாங்க ஸலாத்துல் அஸ்ரை விட்டு இந்த எதிரிகள் நம்மை புறக்கணித்து விட்டார்கள் என்று சொன்னாங்க. அப்ப நபி அவர்களுடைய நாவிலிருந்தே நமக்கு தெரிகிறது, நடுத்தொழுகைனா அது அசர் தொழுகைனா அப்படின்னு நபி அவர்களே சொல்லி தருகிறார்கள் என்பதாக அந்த ஹதீஸை, அந்த நபிமொழியை அடிப்படையாக வைத்து அசர் தொழுகை தான் நடுத்தொழுகை என்பதாக சில விரிவுரையாளர்கள் சொன்னாங்க. இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க, ஃபஜ்ர் தொழுகை தாங்க நடுத்தொழுகை, ஃபஜ்ர் தொழுகை தான் நடுத்தொழுகை. ஏன்னா இரவு நேரத்துல தொழுகிறது மக்ரிப் இஷா, பகல் நேரத்துல தொழுகிறது லுஹர் அஸர். பகல் இரவு இந்த இரண்டிற்கும் நடுமத்திய நேரத்தில் தொழுவதுதான் ஃபஜ்ர். அப்போ ஃபஜ்ர் தாங்க நடுத்தொழுகை அப்படின்னு சில விரிவுரையாளர்கள் ஃபஜ்ர் தொழுகையை நடுத்தொழுகை என்று சொன்னாங்க. ஒரு சில விரிவுரையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது கிடையாது, மக்ரிப் தொழுகை தான் நடுத்தொழுகை, மக்ரிப் தொழுகை தான் நடுத்தொழுகை அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, பகல்ல லுஹர் அஸரை நீங்க நிறைவேற்றிடுறீங்க, இரவினுடைய ஆரம்பமான அந்த இஷா தொழுகையை நீங்க நிறைவேற்றுறீங்க, இரவினுடைய முடிவு ஃபஜ்ர். அப்போ பகலினுடைய ஆரம்பம் முடிவு லுஹர் அஸர், இரவினுடைய ஆரம்பம் முடிவு இஷா ஃபஜ்ர். இந்த ரெண்டுக்கும் நடுவுல வருவது மக்ரிப், மக்ரிப் தொழுகை தான் நடுத்தொழுகை என்று சொன்னாங்க சில பேர். இப்படியாக ஐநேர தொழுகையையும் ஒவ்வொரு கருத்தின் அடிப்படையில் நடுத்தொழுகை என்று நாம் சொல்லிவிடலாம். ஏன் அல்லாஹ் தஆலா அந்த நடுத்தொழுகை இன்னதுதான் அப்படின்னு ஏன் குறிப்பிட்டு சொல்லல அப்படின்னா, குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, ஏங்க உங்ககிட்ட ஐவேளை தொழுகுங்கன்னு சொன்னாதான் நீங்க ஐவேளை தொழுகையில நீங்க பேருதலா இருப்பீங்க. நடுத்தொழுகை இது, அதுல நீ பேருதலாக இரு என்று ஏதாவது ஒரு தொழுகை குறிப்பிட்டு சொல்லிட்டா அந்த தொழுகைக்கு மட்டும் தான் நீங்க ஜமாத்துக்கு வருவீங்க, மற்ற எல்லா தொழுகையும் விட்டுருவீங்க. நம்முடைய பலகீனத்தை அல்லாஹ் தஆலா விளங்கி வச்சிருக்கிறதுனால நடுத்தொழுகை இன்னதுதான் என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லல. அதனால ஐவேளை தொழுகையில எதுவாக இருந்தாலும் அது நடுத்தொழுகையா இருக்கும்பா, நீ அதுல பேருதலாக இருந்து கொள் என்கின்ற அடிப்படையில அல்லாஹ் தஆலா அந்த நடுத்தொழுகை என்பதை ஐவேளை தொழுகையில் எதுவே வேணுமானாலும் இருந்து கொள்ளலாம், ஒருவேளை ஐவேளை தொழுகையாகவே அது இருந்து கொள்ளலாம். ஆக மொத்தம் நீ ஐவேளை தொழுகைகளிலும் நீங்கள் பேருதலாக இருந்து கொள்ளுங்கள் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா அங்கு சுட்டிக்காட்டுகிறான் என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இன்னும் சில விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, அஸ்ஸலாத்துல் உஸ்தானா இது அர்த்தம்லாம் கிடையாதுங்க. அஸ்ஸலாத்துல் உஸ்தான் சொன்னா சிறப்பான தொழுகை, அஸ்ஸலாத்துல் உஸ்தானா சிறப்பான தொழுகை, சிறப்பான தொழுகையில் நீங்கள் பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள். சிறப்பான தொழுகைனா என்ன? கிப்லாவை முன்னோக்கி அதுக்கு முன்னாடி நல்ல முறையில் உது செய்து அல்லாஹ்வுக்காக வேண்டி பயபக்தியோட உள்ளச்சத்தை கொண்டு வந்து அல்லாஹ் எந்த முறையில இந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறான் அந்த முறையில அந்தந்த தொழுகையை அந்தந்த நேரத்திலேயே தொழுது, அந்தந்த தொழுகை இமாம் ஜமாஅத்தோடு தொழுது, யாரு மன தூய்மையோடு தொழுது வருகிறார்களோ அதுதான் சிறப்பான தொழுகை. அப்படிப்பட்ட சிறப்பான தொழுகையாக நீங்க உங்களுடைய தொழுகையை ஆக்கி அந்த சிறப்பான தொழுகையும் பேருதலாக இருந்து கொள்ளுங்கள் என்கின்ற அர்த்தத்தில் அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காட்டுகிறார் என்பதாக ஒரு சில குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க. ஒரு சில குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, அப்படி இல்லைங்க, சிறப்பு தொழுகையில் பேருதலாக இருந்து கொள்ளுங்கள். சிறப்பு தொழுகை எது? நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி வாரந்தோறும் தொழக்கூடிய ஜும்ஆவுடைய தொழுகை. ஒரு சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி வருடத்திற்கு 2 முறை தொழக்கூடிய பெருநாள் தொழுகை. ஒரு சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்தந்த ரொம்ப கிரகண தொழுகை, மழை இல்லைன்னா மழையை வேண்டி தொழக்கூடிய தொழுகை, அது மாதிரி எதிரிகள்கிட்ட நமக்கு பயமுறுத்தல் ஏற்படுத்தப்பட்டா அந்த நேரத்தில் தொழக்கூடிய ஸலாத்துல் ஹௌஃப் என்கின்ற தொழுகை, அல்லது நம்முடைய வாழ்க்கையில நலவை ஏற்படுவதற்காக வேண்டி நினைத்து தொழக்கூடிய ஸலாத்துல் இஸ்திகாரா தொழுகை. இப்படியாக சிறப்பான தொழுகைகள் என்று எதுவெல்லாம் நபி அவர்களால் வழிகாட்டப்பட்டிருக்கிறதோ அந்த சிறப்பான தொழுகையில் பேருதலாக இருந்து கொள்ளுங்கள் என்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார் அப்படின்னு சில
குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்படியாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தை நம்ம பார்க்கின்ற போது கடைசி முடிவா குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு ரத்தின சுருக்கமான ஒரு தகவலை நமக்கு காண்பித்து தருகிறார். அந்த ரத்தின சுருக்கமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அந்த திருக்கலிமாவை சொல்லி ஈமான் கொண்ட முஃமின்கள் யாவரும் தொழுகை, அது ஃபர்தான தொழுகையாக இருந்தாலும் சரி, ஃபர்தான தொழுகைக்கு முன்பே தொழக்கூடிய சுன்னத்தான ரவாத்திபு சுன்னத் என்று சொல்லப்படக்கூடிய சுன்னத்தான தொழுகைகளாக இருந்தாலும் சரி, அல்லது அந்தந்த நேரத்தில் தொழக்கூடிய ஸலாத்துல் இஷ்ராக், ஸலாத்துல் துஹா, நல்லவை நாடி தொழக்கூடிய ஸலாத்துல் இஸ்திகாரா, இது போன்ற தொழுகை அனைத்திலுமே ஒரு முஃமின் தொழுகின்ற போது எந்தவித மன சஞ்சலமும் இல்லாமல் அல்லாஹ்வுக்காகவே நாம் தொழுகின்றோம் என்கின்ற ஒரு உணர்வோடு தொழ வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் நமக்கு சுட்டிக்காட்டுகிறான் என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த இரண்டு வசனங்களின் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், தொழுகை என்று வந்துவிட்டாலே முஃமின்கள் அதில் கவனமாக பேணுதலாக எந்த விதமான மன சடையும் இல்லாமல் மன சஞ்சலமும் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகின்றோம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி தொழுகின்றோம், நம்முடைய வாழ்வாதாரம் சிறப்பாக செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் தொழுகின்றோம், நம்முடைய எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹ்விற்கு முழுமையான நன்றி செலுத்தக்கூடிய நன்றியுள்ள அடியானாக அல்லாஹ்விடத்தில் நாம் இருக்கின்றோம் என்கின்ற உணர்வை வெளிப்படுத்துவதற்காக நாம் தொழுகின்றோம் என்கின்ற உணர்வோடு தொழ வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த இரண்டு வசனங்களில் நமக்கு கூறி காட்டுகிறான். அதனாலதான் இந்த நடுத்தொழுகை, சிறப்பான தொழுகை, சிறப்பு தொழுகை என்று எதுவாக இருந்தாலும் அத்துணை தொழுகைகளிலும் நாம் பேணுதலாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் என்பதாக குர்ஆனுடைய வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இதை தொடர்ந்து அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தில் வகூமு லில்லாஹி கானிதீன், வகூமு லில்லாஹி கானிதீன், அல்லாஹ்வுக்காக வேண்டி சிறப்பணிந்து நீங்கள் தொழுகின்ற போது பயபக்தி உடையவர்களாக பணிந்தவர்களாக நீங்கள் தொழுகுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுல ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, இப்பெல்லாம் நம்மலாம் சில பேர் இன்னைக்கு உள்ள அந்த தொழுகையை தொழுகும் போதே செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த விஷயத்த 1400 ஆண்டுகளுக்கு முன்பே சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் நபி அவர்களுடைய காலகட்டத்திலே அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னா, தொழுகையிலேயே பேசிக்குவாங்க. அதே மாதிரி யாராவது பக்கத்துல வந்து நின்று தொழுகிற மாதிரி இருந்தா அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம் தொழுகையில. நம்மள சில பேர் இன்னைக்கும் அப்படி இருக்கிறாங்க. யாராவது ரொம்ப நீண்ட நாள் பார்க்காத ஒரு நபர் வந்து ஜமாத்துல நின்று அல்லாஹ் அக்பர் தக்பீர் கெட்டி அவர் தொழுகிறாருன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், தொழுகைக்குலாம் வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி தட்டு கெட்டியே பேசுவாரு. இப்படி தொழுகையிலேயே நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்போது வகூமு லில்லாஹி கானிதீன் என்கின்ற வசனத்தோடு இந்த வசனம் இறக்கி அருளப்பட்டதோ அப்போதே நபி அவர்கள் பேசுவதை நிறுத்தி விட்டார்கள். நபி அவர்கள் சஹாபாக்களையும் பேசுவதை தடுத்து விட்டார்கள்.
ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த ஆயத்து வந்ததற்கு பிறகு நபி அவர்கள் எங்களை தடுத்து விட்டார்கள். தொழுகையில் பேசுவதை, தொழுகையில் திரும்பி பார்ப்பதை, தொழுகையில் கலந்துரையாடுவதை நபி அவர்கள் தடுத்து விட்டார்கள். நாங்களும் தவிர்த்து கொண்டோம். அப்படி தொழுகையில் பேசக்கூடாது என்கின்ற கட்டளையும் படிக்கப்பட்டோம் என்பதாக குர்ஆனுடைய வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக குர்ஆனுடைய வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், ஹஜ்ரத் புரைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருங்கிய ஒரு சஹாபியாக அவர்கள் இருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு போர்ல அவங்க கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல புரைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அஸ்ர் தொழுகைக்கான நேரத்தினுடைய ஆரம்ப நேரம் வருகிறது. அப்படி வரும்போது மற்ற சஹாக்களை எல்லாம் அழைத்து அஸ்ர் நேர தொழுகை வந்து விட்டது, இது அஸ்ர் தொழுகைக்கான ஆரம்ப நேரம், இந்த அஸ்ர் தொழுகைக்கான ஆரம்ப நேரத்திலேயே நீங்க அஸ்ர் தொழுகையை தொழுது விடுங்கள், எதிரிகள் வந்தால் நாம் பார்த்துக் கொள்ளலாம் என்பதாக சொல்லி அப்போதே அஸ்ர் தொழுகையை நிறைவேற்றிவிட்டார்கள். நிறைவேற்றிவிட்ட பிறகு ஹஜ்ரத் புரைதா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அஸ்ர் தொழுகையை தொழாமல், அதிலும் குறிப்பாக இமாம் ஜமாஅத்தோடு தொழாமல் யார் வீணாக்குகிறார்களோ அவர்கள் தங்களுடைய அமல்கள் அனைத்திலும் வீணாக்கி விட்டார்கள் என்பதாக ஹஜ்ரத் புரைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உள்ள அந்த காலகட்டத்தில் நம்ம ஃபஜ்ர் தொழுகை அல்லாஹ்வுடைய கிருபையினால் அல்லாஹ் நாடிய நல்லடியார்கள் வந்து தொழுது விடுகிறார்கள். லுகர் தொழுகைய கரெக்டா வந்து தொழுதுறாங்க. ஆனா அஸ்ர் தொழுகைக்கு பாருங்க, நம்ம பள்ளியிலேயே முதல் சப்பே நிரம்பாமல் இருக்கிறது, இரண்டாவது சப்புலையும் ஆள் காணும், மூன்றாவது சப்புலையும் ஆள் காணும். ஏன் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு நல்ல களைப்பான அந்த நீக்கிறதுக்கு களைப்பான அந்த நேரத்தில் தூங்குறதுக்காக பயன்படுத்தக்கூடிய நேரங்கிற அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சிடணும், அஸ்ர் தொழுகையை பிற்படுத்தி நம்ம தொழுதுறோம். ஒரு சில நேரங்களில் வந்து மக்ரிப் தொழுகைக்கான நேரம் நெருக்கடியாக ஆகின்ற போது சூரியன் மறையக்கூடிய நேரத்திலேயே நம்மகிட்டயே வந்து கேட்கிறாங்க, சூரியன் மறையக்கூடிய நேரமா இருக்குது சார், இந்த நேரத்தில் நான் அஸ்ர் தொழுதுலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. சூரியன் மறையக்கூடிய நேரம், சூரியன் மறையக்கூடிய நேரம் வந்து தொழுகக்கூடாத நேரம். நீங்க எல்லா பள்ளியாசலையும் பார்த்தீங்கன்னா அதுல எழுதி போட்டிருப்பாங்க, சூரிய உதயம், சூரிய மறைவு, சூரிய உச்சம், இதெல்லாம் தொழக்கூடாத நேரங்கள் அப்படின்ற தலைப்பிட்டு கீழே இந்த 3 நேரத்தையும் போட்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் தொழக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நமக்கு. அப்ப அந்த அடிப்படையில நம்ம வந்து அந்த தொழுகையை தாமதப்படுத்திடுறோம். ஆனா புரைதா ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி அஸ்ர் தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடோ அல்லது தனியாகவோ தொழாமல் தவற விட்டவர் அவருடைய எல்லா காரியங்களையும் அவரை வீணாக்கி கொண்டவராக ஆகிவிட்டார் என்பதாக அதை பதிவு செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ர் தொழுகையை தவற விட்டவன் தன் குடும்பத்தையும் தன் பொருளையும் தவற விட்டவனாக ஆகுவான். அஸ்ர் தொழுகையை தவற விட்டவன் தன் குடும்பத்தையும் தன் பொருளையும் தவற விட்டவனாக ஆகுவான் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். ஆக மொத்தம் அஸ்ர் தொழுகை அப்படிங்கிறது நமக்கு மிகவும் முக்கியமானது. மற்ற 5 தொழுகைகள் நமக்கு எல்லாவற்றுமே நமக்கு முக்கியமானது என்று இருப்பதோடு மட்டுமல்லாமல் அஸ்ர் தொழுகைகள் ரொம்ப பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் ஏராளமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுறாங்க, நபி அவர்கள் எல்லா தொழுகையையும், ஐவேளை தொழுகையில எல்லா தொழுகையும் நமக்கு ஃபர்து, அதை தொழாமல் விடக்கூடியவன் மிகப்பெரிய ஒரு குற்றவாளி, பாவம் செய்யக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்துல அஸ்ர் தொழுகையை பற்றி சொல்கிற போது நீண்ட ஹதீஸ்கள்ல, நிறைய அதிகமான ஹதீஸ்கள்ல அதை குறித்து கவனத்தோடு பேணுதலோடு நமக்கு அதை குறிப்பாக்கி நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது அஸ்ர் தொழுகை தான் நமக்கு நடுத்தொழுகையாக இருக்குமோ என்று இதையே நாம் குறிப்பாக்கக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த அளவிற்கு அதிகப்படுத்தி நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில்
தொழுகை என்பது நமக்கு மிகவும் நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியமானது. இப்ப இந்த இடத்துலதான் மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த சூரா பக்ராவினுடைய 239வது வசனத்துல தொழுகையை தொழுகின்ற போது உங்களுக்கு பயம் உண்டானால் நீங்க நடந்து கொண்டே தொழுகுங்கள் அல்லது வாகனத்தில் பயணித்துக் கொண்டே நீங்கள் தொழுகுங்கள். அந்த பயம் உங்களுக்கு நீங்கிட்டா அல்லாஹ் உங்களுக்கு எப்படி கற்றுத் தந்தானோ அந்த முறையில நீங்க தொழுகுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறானே. இந்த ஒரு வசனத்திற்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு நீண்ட ஒரு மார்க்க சட்ட விளக்கத்தை இந்த 2 வரி வசனத்தில் நமக்கு கூறி காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாம தொழுகை நமக்கு மார்க்கத்தில் எந்த அந்தஸ்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உணர்த்தும் விதமாகவும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அது மட்டும் இல்லாமல் தொழுகை யாரின் மீது கட்டாய கடமையாக ஆகின்றது என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார் என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில் தொழுகைனா நம்ம என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்னன்னா அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லி ஆரம்பிக்கப்பட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சலாம் சொல்லி முடிக்கின்ற வரை உள்ள அனைத்து செயல்பாடுகளும் அல்லாஹ் ரசூல் எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லி காட்டினார்களோ செய்து காண்பித்தார்களோ அது போன்ற அமைப்பில் நாம் செய்து அதனுடைய சட்டங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு, நல்லா கேட்கணும், அதனுடைய சட்டங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு அதில் ஓத வேண்டிய விஷயங்களை எல்லாம் நாம் மனனம் செய்து கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழக்கூடிய தொழுகைதான் தொழுகை. இதான் மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இன்னைக்கு நம்ம எத்தனை பேருக்கு தொழுகையினுடைய சட்டங்கள் நமக்கு தெரிகிறது? தொழுகையினுடைய சட்டங்கள்ல நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு அவ்வளவு இந்த காலகட்டத்தில் முடியாது. இல்லைனாலும் தொழுகையில் முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய, நாம் சொல்ல வேண்டிய விஷயங்கள், அது சொல்லாவிட்டால் அந்த தொழுகையே கூடாது, அது செய்யாவிட்டால் அந்த தொழுகையே கூடாது என்று இருக்கக்கூடிய தொழுகையினுடைய ஃபர்து, வாஜிபு, தொழுகையிலும் பிரத்யேகமாக நாம் செய்ய வேண்டியவை என்கின்ற இந்த 3 விஷயத்தையாவது கட்டாயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதுடையவர்களாக இருந்தாலும் சரி, சின்ன வயதுடையவர்களாக இருந்தாலும் சரி. சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு நம்ம மக்கள் மதரசாலையும் நம்ம சொல்லி கொடுத்து விடுகிறோம். நடுத்தர வயதுடையவர்களுக்கு அவங்க வந்து கேட்டால் நம்ம சொல்லி கொடுத்து விடுகிறோம். வயதானவங்களுக்கு தான் நம்ம இஷாவுக்கு பிறகு ஒரு மதரசா பயிற்சி வகுப்பு நம்ம வச்சிருக்கோம் நம்ம பள்ளிவாசல்ல. ஆனா இதுவரையிலும் ஒருத்தர் கூட வந்து அது எப்படி ஹசரத் நம்ம படிக்கணும், அது எந்த நேரத்துல வந்து படிக்கணும் கூட யாரும் இன்னும் கேட்கல. கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமாக நாம் அதை அறிவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். யாராவது குர்ஆன் ஓத தெரியாதவங்க, சட்டத்திட்டங்கள் சொல்ல தெரியாதவங்க, அது தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி பயிற்சி வகுப்பு இருக்குது, நம்ம பள்ளிவாசலில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு, வந்து அதில் கலந்து கொண்டு 1 மணி நேரம் இஷாவிற்கு பிறகு, இஷா தொழுகையினுடைய ஜமாஅத்திற்கு பிறகு 1 மணி நேரம் நடைபெறும், எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் என்பதாக 3 வாரமாக நாம் அறிவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா இதுவரையிலும் ஒருத்தர் கூட வரல. அப்படித்தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்றாங்க, தொழுகைனா என்னன்னா அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லி தக்பீர் கட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சலாம் கொடுத்து முடிக்கின்ற வரை இதற்கு இடைப்பட்ட செயல்பாடுகள் உட்பட எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி உள்ளச்சத்தோடு தொழுகின்ற அந்த செயலிற்கு பெயர் தான் தொழுகை அப்படின்னு நமக்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதற்கடுத்து தொழுகையினுடைய அந்தஸ்து மார்க்கத்துல, தொழுகையினுடைய அந்தஸ்து மார்க்கத்தில் எந்த இடத்தில் இருக்கிறது? நம்மளாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு அந்தஸ்து நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றுக்கும் ஒரு அந்தஸ்து கொடுத்துருப்போம். தொழுகைக்கு நம்ம எந்த அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். மார்க்கத்தில் தொழுகை எந்த இடத்தில் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க, தொழுகை என்பது மார்க்கத்தின் அடிப்படையில்
ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் கொடுக்கப்படக்கூடிய அந்தஸ்துகளில் முதல் அந்தஸ்தை தொழுகைக்கு கொடுக்க வேண்டும். எதுக்குங்க? தொழுகைக்கு முதல் அந்தஸ்தை கொடுக்கணும். தொழுகைக்கு அடுத்துதான் மற்றதுதான். எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, எந்த கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லாமே தொழுகைக்கு அடுத்துதான். தொழுகை தான் முதல், ஃபர்ஸ்ட். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தொழுகைக்கு தான் முதல் அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். ஏனென்று அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா தொழுகைக்கு நிகராக எந்த ஒரு வணக்க வழிபாட்டையும் அல்லாஹ் தஆலா ஆக்கவில்லை. சில வழிபாட்டுக்கு நிகராக சில விஷயத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கிறார். சில வழிபாட்டுக்கு நிகராக இன்னொரு ஒரு இபாதத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கி காட்டுகிறார். ஆனா தொழுகைக்கு நிகராக எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா ஆக்கவில்லை. நீ தொழுகனாலும் நீ இதையாவது செஞ்சிருப்பா அப்படின்னு அல்லாஹ் தஆலா எதையும் சொல்லவில்லை. தொழுகையை முழுதுதான் ஆகணும். அல்லாத மற்ற விஷயங்கள், தொழுகை அல்லாத மற்ற விஷயங்கள்ல நம்ம பார்க்கும்போது இதை நீ செய்யலனாலும் இதையாவது நீ செஞ்சிருப்பா, இதை நீ செய்யலனாலும் இதையாவது செஞ்சு. குர்ஆன் 30 ஜுஸுக்கள்ல குறைஞ்சது ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலும் 3 ஜுஸாவது இருக்கணும். குறைஞ்சது 3 ஜுஸாவது இருக்கணும். அப்படி முடியலையா 21 சூறாக்களையாவது நீங்க மனப்பாடம் செஞ்சீங்க. எப்படிங்க? குர்ஆன்ல 30 ஜுஸுக்கள்ல 3 ஜுஸாவது ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலும் மனப்பாடமாக இருக்கணும். அந்த 3 ஜுஸுவை கூட வைக்க முடியலையா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 21 சூறாக்களையாவது நீங்க மனனம் செய்து வை. அந்த அடிப்படையில் தான் நம்ம மக்கள் மதரசா பிள்ளைங்களுக்கு சூரத்துல் வஹாவிலிருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் மனனம் அவங்களுக்கு செய்ய வைக்கிறோம். இன்னைக்கு கூட நம்ம மதரசா பிள்ளைங்களை நீங்க கேட்டா பெரிய பிள்ளைங்க எல்லாருமே அந்த 21 சூறாக்களையும் சொல்லுவாங்க. சூரத்துல் வஹாவிலிருந்து குலூது பிரபின் நாஸ் வரைக்கும். நம்ம இந்த 3 ஆண்டுகள் நடத்திய அந்த ஆண்டு விழால கூட பிள்ளைங்க அழகா நமக்கு சொல்லி காட்டினாங்க. நம்முடைய கண்ணுக்கு எதிராகவே அதை சொல்லி காட்டினாங்க. இந்த மாதிரி குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, 21 சூறாக்களையாவது நீங்கள் மனனம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 21 சூறாக்களை விட கம்மியா குறைவா நீங்க அப்படி செய்யறதுக்கு நீங்க அப்படி உங்க மனசை விட்டுறாதீங்க, உங்க மனதை விட்டு விடாது. ஆனா இன்னைக்கு உள்ள சூழல் என்னன்னா, குர்ஆன் சூறாலையே நம்முடைய வாழ்க்கையை பிடிச்சிடும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. குர்ஆனுடைய சூறாக்கள்ல 21 குறைஞ்சபட்சம் 21 சூறாக்களையாவது நாம் மனனம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில தான் மொத்த மதரசால பிள்ளைங்களுக்கு அப்படி சொல்லி கொடுக்கப்படுகிறது. இந்த அடிப்படையில குர்ஆனுடைய ஞானத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னா அது தொழுகையில தான் பெற முடியும். அந்த அடிப்படையில் தொழுகை தான் நமக்கு சிறந்த ஒரு இபாதத்தாக இருக்கிறது என்பதாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டும் இல்லாம மிக முக்கியமான விஷயம் நீங்க என்னன்னு பார்க்கணும் என்று சொன்னா, அல்லாஹ் கடமையாக்கிய இபாதத்துகள் எல்லாமே ஏதாவது ஒரு துணை சாதனத்தோடு தான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இபாதத்தையும் கடமையாக்கி இருக்கிறான். கலிமா சொல்லணும் அப்படின்னா நபிமார்கள் ரசூல்மார்கள் அல்லது வலிமார்கள் அல்லது இப்போ இருக்கக்கூடிய இமாம்கள் யாராவது சொல்லி கொடுக்கணும். நீங்க சொல்லுங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு கலிமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கலிமா சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி நோன்புடைய சட்டங்கள், நோன்புடைய அந்த நியத்து நவைத்து சோமகதின் அன்அதாயி ஃபர்து ரமலானி ஹாதிஹி ஸல்லல்லாஹு தஆலா, இந்த நோன்புடைய நியத், இந்த மாதிரியான ஒவ்வொரு இபாதத்தையும் யாராவது ஒருத்தர் நமக்கு சொல்லி கொடுத்து தான் நம்ம அதை செய்யணும் இல்லையா? அதை நம்ம செய்யணும். ஆனா தொழுகை மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக நமக்கு கடமையாக்கப்பட்ட இபாதத்துகள்ல அல்லாஹ்விடத்தில் நேருக்கு நேர் கடமையாக்கப்பட்ட ஒரே அமல் தொழுகை. அதனால மேகாத்தில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா கண்ணுடைய இமை எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா நபி அவர்களை தன்னிடத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டி தொழுகையை அல்லாஹ் தஆலா கடமையாக்கினார். உங்க எல்லாத்துக்குமே தெரியும், மேராஜ் இரவுல நீங்க கேட்டிருப்பீங்க,
50 நேர தொழுகை நமக்கு கடமையாக்கப்பட்டிருந்தது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய மிகப்பெரிய ஒரு ரஹ்மத்தினுடைய பார்வையில அது 5 குறைக்கப்பட்டு இப்ப 5 வேளை தொழுகையாக நமக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? இந்த 5 வேளை தொழுகையும் நமக்கு அல்லாஹ்விடத்தில் நேரடியாக நேருக்கு நேர் கடமையாக்கப்பட்ட இபாதத்துகள்ல முதல் இபாதத்து தொழுகை. தொழுகைக்கு தான் மிகப்பெரிய ஒரு சிறப்பு உண்டு. அதனால முஸ்லிம்கள் யாருமே தொழுகையில கவனக்குறைவாளர்களாக இருந்து விடாதீர்கள். மற்ற எல்லா விஷயத்தையும் நீங்க கவனக்குறைவாளர்களாக ஆகிவிடுவீர்கள் அப்படி இருந்தீங்கன்னா. அதனால தொழுகையில ரொம்பவும் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டும் இல்லாம நாளை மறுமையில எந்த மனிதராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மனிதராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களாக இருந்தாலும் சரி, 8 விஷயங்களில் அவரிடத்தில் விசாரிக்கப்படும். 8 விஷயங்களை அவரிடத்தில் விசாரிக்கப்படும். அந்த 8 விஷயங்கள்ல முதன்மையான முதல் விஷயம் தொழுகை. தொழுகையில் நீ எப்படி இருந்தாய் என்று முதலில் அல்லாஹ்வுடைய கேள்விகள்ல நமக்கு முதல் கேள்வியாக தொழுகை இருக்கும். அதனால தொழுகையில யாருக்குமே ரெக்கமெண்டேஷனும் பண்ண முடியாது, யாருக்குமே அந்த நேரத்துல வேற எந்த ஒரு காரணத்தையும் சொல்லி இருக்க முடியாது. யா அல்லாஹ் எனக்கு தொழுகையை பத்தி தெரியல, நான் வாலிப வயசுல அப்படி இப்படி இருந்துட்டேன், நான் வயோதிக வயசுல தான் ஏதோ அஜத்து சொன்னாருன்னு சொல்லிட்டு நான் தொழுதுட்டு இருந்தேன்னா சொன்னா அல்லாஹ் தஆலா ஏத்துக்க மாட்டான். எப்பத்துல இருந்து தொழுகணும்? 7 வயசு ஆனதிலிருந்து தொழுகணும். உங்களுக்கு எப்போ கடமை இல்லை? 6 வயசு வரைக்கும் உங்களுக்கு கடமை இல்லை. 6 வயசு வரைக்கும் உங்களுக்கு கடமை கிடையாது. 7 வயதிலிருந்து 10 வயசு வரைக்கும் உங்களுக்கு கடமை இல்லை. ஆனா தொழுகணும்னு நம்ம சொல்லுவோம். ஆனா 10 வயதிலிருந்து தொழுகை கடமையாகி விடுகிறது. 10 வயதிலிருந்து உங்களுக்கு தொழுகை கடமையாகி விடுகிறது. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க தொழுகுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கட்டளை இடுங்க. எப்போ வரைக்கும்? 7 வயது வரைக்கும் நீங்க கட்டளை இடுங்க. தொழுவுப்பா, என்னப்பா பள்ளிவாசல்ல போய் தொழுவ மாட்டேங்கிற, போய் தொழுவுப்பா அப்படின்னு நீங்க சொல்லுங்க, சொல்லி கொடுங்க பிள்ளைங்களுக்கு. ஆனா அதுவே 10 வயது ஆன உடனே அவன் தொழுகலைன்னா அடியுங்கள், காயம் ஏற்படாத அளவுக்கு. சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிக்கணும். காயம் ஏற்படுற மாதிரி அடிக்க கூடாது, காயம் ஏற்படாத அளவுக்கு தொழுகணும். தொழுகையை நீ விட்டதுன்னு சொன்னா நீங்க அடித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். 10 வயதுல நம்ம பிள்ளைகள் யாராவது தொழுகலன்னு சொன்னா, ஏன்பா தொழுகல அப்படின்னு கேட்கறதோடு நிப்பாட்டிக்காதீங்க, நீங்க அடியுங்க, காயம் ஏற்படாத அளவுக்கு நீங்கள் அடியுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுபோல உங்களுடைய ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இவங்களை படுக்கையில நீங்க பிரித்து வைத்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. படுக்கையில பிரித்து வைத்து விடுங்கள். இந்த வஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மலாஜிஇ அப்படின்னு இருக்குது பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஒத்த வரி, அந்த 3 வசனங்கள் 3 வார்த்தைகள் கொண்ட அந்த வாசகம், இந்த வாசகத்திற்கு ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூரநோக்கு சிந்தனையோடு அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள். உங்களுடைய பிள்ளை செல்வங்கள்ல ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் என்று இருக்கிற போது படுக்கையில் அவர்களை பிரித்து வைத்து விடுங்கள். ஆண் பிள்ளையை ஒரு பக்கமாகவும் பெண் பிள்ளையை ஒரு பக்கமாகவும் நீங்க பிரித்து வைத்து விடுங்கள். இந்த பிரித்து வைத்து விடுவதற்கு வயதை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்களா என்று பார்த்தா சொல்லுங்க. ஆனா தொழுகைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயதை குறிப்பிட்டு சொல்றாங்க. 7 வயசு ஆச்சுன்னா நீங்க தொழுகையை ஏவுங்க, 10 வயசு ஆச்சுன்னா ஏன் தொழுகையை விட்டன்னு சொல்லி நீங்க காயம் ஏற்படாத அளவுக்கு அடியுங்க அப்படி 2 விஷயத்தை சொல்லிட்டு அந்த ஹதீஸ்ல வஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மதாஜிஇ அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லும்போது படுக்கையில பிரிச்சு படுக்க வைப்பதற்கு வயதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடல. ஏன் குறிப்பிடல? காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஆண் ஒரு பெண், பெண்ணை பார்த்து ஆணுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உணர்ச்சி, பெண்ணுக்கு ஆணை பார்த்ததும் ஏற்படக்கூடிய ஒரு உணர்ச்சி என்பது அது எந்த வயதிலும் ஏற்படலாம். அது எந்த வயதிலும் ஏற்படலாம். சின்ன பிள்ளைங்க அவங்க ஒன்னா சேர்ந்து படுத்துக்கிட்டவங்க அப்படின்னு சில பெரியவங்க எல்லாம் சொல்றாங்களே,
அப்படி சொல்ல விடக்கூடாது, அது தப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக இந்த ஹதீஸ்ல வார்த்தையை குறிப்பிட்டு நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதிலும் இந்த காலகட்டத்துல நமக்கு இது நன்றாகவே புரியும். இதை தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம பத்திரிகை ஏடுகளிலும் நம்ம பார்க்கிறோம், சின்ன வயசு பிள்ளைகள எப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம பார்க்கிறோம், தொலைக்காட்சிகள்லையும் நம்ம பார்க்கிறோம், அல்லது மற்ற வலைத்தளங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா? அதனால படுக்கையில் பிரித்து வைப்பதற்கு ஆண் பெண் இருபாலருக்கும் அங்க வயதை குறிப்பிடாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு காரணம் என்னன்னா, தூரநோக்கு சிந்தனையோடு அங்கு சொல்லி காட்டுகிறார்கள். எப்போதுமே ஆணிற்கு பக்கத்தில் பெண் படுக்கக்கூடாது, பெண்ணிற்கு பக்கத்தில் ஆண் படுக்கக்கூடாது. அதான் ஆண் பிள்ளைக்கு பக்கத்துல பெண் பிள்ளை, பெண் பிள்ளைக்கு பக்கத்துல ஆண் பிள்ளை. இன்றைக்கு நம்ம சாதாரணமா வீடுகள்ல கூட நம்ம அப்படி சின்ன பிள்ளைங்க தானே படுக்க வச்சிருக்கோம், ஒரே ரூம்ல படுப்பா அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அது ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது தம்பி அக்காவாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற எந்த உறவாக இருந்தாலும் சரி, மாமா புள்ள அல்லது சாச்சா புள்ள அல்லது அண்ணனுடைய புள்ள யாராக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் என்று வந்து விட்டால் படுக்கையில் படுக்கின்ற போது நீங்கள் பிரித்து வைத்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அது மட்டும் இல்லாம தொழுகை நமக்கு 5 விதமான பண்புகளை தருகிறது. தொழுகை நமக்கு 5 விதமான பண்புகளை தருகிறது. என்னன்னா, எப்போதுமே அல்லாஹ்வை பற்றிய எண்ணம், அல்லாஹ்வை பற்றிய நினைவு. அதனாலதான் தொழுகையை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் தஆலா திக்ரு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அது மட்டும் இல்லாம தொழுகையை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி காட்டுறான். நம்ம என்னைக்குமே அதுக்கு ட்ரெஸ் போட்டு தொழக்கூடாது, அதே மாதிரி அதுக்கான உடம்போட தொழக்கூடாது, அதுக்கான இடத்துல தொழக்கூடாது. உடல், உடை, இடம் ஆகிய மூன்றுமே சுத்தமாக இருக்கணும். அதனால தொழுகையை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் தஆலா ஜகாத் பரிசுத்தமானது, சுத்தம் பெற்ற செயல்முறை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்ப தொழுகையின் மூலம் அல்லாஹ் தஆலா நமக்கு சுத்தம் என்கின்ற அற்புதமான நடைமுறையை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அது மட்டும் இல்லாம தொழுகையில நமக்கு பொறுமை வேணும். என்னடா அஜத்தி இவ்வளவு நேரம் ஓதிக்கிட்டே இருக்காரு, கால் வலிச்சுக்கிட்டே இருக்கு, அவர் ஓதுறாரு கால் வலிக்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? தொழுகையில பொறுமை வேணும். அதே மாதிரி தொழுகையில நமக்கு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, தஸ்பீஹ்கள் ஓதும் போது 3 தஸ்பீஹாவது நம்ம ஓதிடணும். ருக்குலையோ அல்லது சஜிதாவிலேயோ நம்ம தஸ்பீஹ் ஓதும் போது சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அலா வ பிஹம்திஹி அப்படி தஸ்பீஹ் ஓதும் போது பொறுமை வேணும். நம்ம என்ன செஞ்சிரோம், டக்குன்னு அப்படி உழுது எழுந்திருக்கிற மாதிரி நம்ம செஞ்சிரோம். அதே மாதிரி அத்தஹியாத்துல நம்ம அத்தஹியாத் முழுசா நம்ம ஓதி முடிச்ச பிறகு தரூத் ஷரீஃப் ஓதும். தரூத் ஷரீஃப் ஓதி முடிச்ச பிறகு நமக்காக வேண்டி, நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி, நம்முடைய உஸ்தாத்மார்களுக்காக வேண்டி, நம்முடைய நண்பர்கள், நம்முடைய முஃமின்கள் அனைவருக்காக வேண்டி நம்ம துஆ செய்யணும். துஆவை மஅசூரா என்று அதுக்குரிய பேர். துஆவை மஅசூராவோடு தான் தொழுகையை நம்ம முடிக்கணும். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம், அத்தஹியாத்தை கூட நம்ம பரிபூர்ணமா ஓதாம அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று இந்த பக்கம் வலது பக்கம் அடிச்ச மாதிரி இடது பக்கம் அடிச்ச மாதிரி தொழுகையை முடிச்சிடணும். அப்படி முடிக்க கூடாது. அப்ப தொழுகையில நமக்கு பொறுமை குணத்தை நமக்கு கற்றுத்தரப்படுகிறது. அது மட்டும் இல்லாம தொழுகையில நமக்கு நல்லறங்களை சொல்லி காட்டப்படுகிறது. தொழுகையில் நமக்கு நல்லறங்களை சொல்லி காட்டப்படுகிறது. ஏன்னா தொழுகையில அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி நம்ம நிற்கணும். அல்லாஹ் எஜமான, நம்ம எல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமை இல்லையா? அப்ப அந்த நேரத்தில் நம்ம நிற்கும் போது நம்ம எப்பவுமே பிறரை பார்க்க கூடாது. அது மற்றவங்க நமக்கு தப்பே செய்யறவங்களாக இருந்தாலும் சரி, தவறே செய்பவர்களாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் உள்ளவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவன் இந்த மாதிரி தொழுகிறானா, அவன் அந்த மாதிரி தொழுகிறானா என்று பார்க்க கூடாது. நல்லறங்களை நமக்கு தொழுகை நமக்கு கற்றுத் தருகிறது. அது மட்டும் இல்லாம 5வது பண்பான அர்ப்பணிப்பை நமக்கு கற்றுத் தருகிறது. அர்ப்பணிப்பு, தியாகம், தியாகத்தை நமக்கு இந்த தொழுகை நமக்கு கற்றுத் தருகிறது. இப்படியாக அல்லாஹ்வுடைய தியானம், பரிசுத்தம், அதுபோல பொறுமை, நல்லறங்கள், அதுபோல அர்ப்பணிப்பு, இந்த 5 பண்புகளையும் அல்லாஹ் தஆலா தொழுகையின் மூலமாக நமக்கு காண்பித்து தருகிறான் என்பதோடு மட்டுமல்லாம தொழுகையை
தொழக்கூடியவர்கள் வெற்றியாளர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா 18வது ஜுஸ்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அஃப்லஹல் முஃமினூன். நீங்க கூட குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா 18வது ஜுஸ்னுடைய ஆரம்பம் ஃபர்ஸ்ட் பக்கம் அஃப்லஹல் முஃமினூன். அந்த முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எந்த முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்ல தொடங்கும் போது அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன். எந்த முஃமின்கள் தொழுகையில் பயபக்தி உடையவர்களாக தொழுகின்றார்களோ அந்த முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சில வெற்றி பெற்ற அடியார்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்று சொல்லும்போது நிறைய நல்லறங்களை சொல்லிக்கொண்டே வருகிற போது கடைசியாக இதை சொல்கிறார். வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன். அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே பேணுதலாக இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த நல்லறங்களை முடிக்கின்றான். அப்ப நல்லறங்களுடைய துவக்கமும் தொழுகை, நல்லறங்களுடைய முடிவும் தொழுகை. அப்ப தொழுகை தான் நமக்கு அசல் அடிப்படை செயலாக இருக்கிறது. எனவே வெற்றி பெற்ற அடியார்கள் தொழுகையில் பேணுதலாக இருப்பார்கள். தொழுகையை தொழுவதற்கு என்னைக்குமே சடைவடைய மாட்டார்கள். கலைப்பா இருக்கு, இவ்வளோ வேலை செஞ்சிட்டோம், இப்போ தொழுகணுமா, கொஞ்சம் தூங்கிட்டு இருந்துச்சு தொழுகுமே, அதுவே ரொம்ப பசியா இருக்குது, நம்ம அந்த பசியை தீர்த்து விட்டு நம்ம தொழுகுமே என்று நினைக்கிறோம். ஆனா அந்த பசியை தீர்த்து விட்டு நம்ம தொழுவோமா என்று பார்த்தா பசி உணவு உள்ள போயிட்ட உடனே அப்படியே படுக்கணும்னு தோணுது இல்லையா? அதே மாதிரி களைப்பு நமக்கு நீங்கிட்ட உடனே வேற ஏதாவது ஒரு வேலைக்கான அந்த சிந்தனை நமக்கு ஏற்பட்டு தொழுகையினுடைய சிந்தனை மறந்து விடுகிறது இல்லையா? அப்ப தொழுகையை நம்ம தொழ முடியாமலேயே போய் விடுகிறது. அப்படி அந்த நல்லவர்களுடைய துவக்கமும் தொழுகை, நல்லவர்களுடைய முடிவும் தொழுகையாக இருக்க வேண்டும் என்று குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் குர்ஆனுடைய வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த 239வது வசனத்துல ஃபத்குருல்லாஹ கமா அல்லமக்கும் மா லம் தகூனு தஅலமூன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதுல மிக முக்கியமான விஷயத்தை, முக்கியமான தகவலை அல்லாஹ் தஆலா படிப்பினையாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். தொழுகை தான் உங்களுக்கு எப்போதுமே அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை ஏற்படுத்தி தரும், அல்லாஹ்வுடைய பயபக்தியை ஏற்படுத்தி தரும். ஏதாவது ஒரு சூழல்ல ஹராம் ஒன்று நமக்கு முன்னால் வருகிறது, ஹலால் ஒன்று நமக்கு முன்னால் வருகிறது. இப்ப இந்த இடத்துல நம்ம ஹராமை தேர்ந்தெடுப்போமா ஹலாலை தேர்ந்தெடுப்போமா? ஆனா ஹராமை தேர்ந்தெடுத்தா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும், நிறைய வசதி வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். ஆனா ஹலாலை தேர்ந்தெடுத்தா ஒண்ணுமே கிடைக்காது என்று வருகிற போது நம்ம எதை தேர்ந்தெடுப்போம்? நம்முடைய எண்ணங்கள் எதை சொல்லும்? சாதாரணமான ஒரு மனிதராக இருந்தா கண்டிப்பா அந்த பணம் வரக்கூடிய அந்த விஷயத்தை தான், அந்த பாதையை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். அப்ப ஹராமை எடுத்துக்குவோம், ஹலாலை விட்டுருவோம் இல்லையா? அந்த மாதிரியான சூழல்ல நீங்க தொழுகையில் பேணுதலாக இருந்து விட்டால் நீங்க தொழுத அந்த தொழுகை உண்மையிலேயே அல்லாஹ் ரசூல் சொல்லி கொடுத்த அடிப்படையில் கண்குளிர்ச்சியான தொழுகையாக இருந்தால் உங்களை ஹராமை விட்டு தடுத்து ஹலாலை பேணி நடக்கக்கூடியவர்களாக உங்களை ஆக்கிவிடும் அந்த தொழுகையை. ஏன்னா அல்லாஹ் அதுதான் சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை உங்களுக்கு மானக்கேடான, அருவருப்பான, தடுக்கப்பட்ட விஷயங்களை விட்டு உங்களை தடுக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் இல்லையா? அப்ப தொழுகை நமக்கு ஹராமான விஷயத்தை விட்டு தடுக்கிறது என்று அல்லாஹ் தஆலா இந்த அர்த்தத்தின் அடிப்படையில் தான் சொல்றோம். அப்ப உங்களை ஹராமை விட்டு தடுத்து ஹலாலை பேணி வாழக்கூடிய சிறந்த அடியாராக ஆக்குவதற்கு இந்த தொழுகை தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேடயமாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே இதை கேட்டும் அதன்படி வாழ்நாள் முழுவதிலும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய உடலிலே ரூஹ் இருக்கின்ற வரை, ரூஹ் போகக்கூடிய அந்த நேரத்திலும் கூட தொழுகையில் பேணுதலாக தொழுது வரக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியம் புரிவானாக. இந்த தொழுகையின் மூலம் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா சுவனத்தை அடையக்கூடிய சுவனபதிகளாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியம் புரிவானாக.